ஹாய் மக்களே, வெல்கம் டு செஃப் பார்த்தா விலாக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்காவை தாங்க. அமெரிக்கானா யாருக்கு தான் பிடிக்காது. என்னுடைய சின்ன வயசு ட்ரீம். நான் +1 படிக்கும்போது எப்படியாச்சும் வெளிநாடு போனோம் அப்படின்னு சொல்லி அதான் ட்ரீம், என்னுடைய ட்ரீம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சின்ன கிராமம், படைவீடுன்ற சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய 21 வயசு வரைக்கும் எல்லாம் நான் என் மாவட்டத்தை விட்டு வெளியே போனதில்லை. அதுக்கப்புறம் பெங்களூர் போனேன். பெங்களூரில் இருந்துட்டு துபாய் போனேன். துபாயில் இருந்துட்டு இப்போ அமெரிக்கா வந்திருக்கேன். எல்லாருக்கும் நிறைய கனவு இருக்கும். எல்லோருடைய கனவும் நிறைவேறணும், கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. சரி வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போவோம். லாஸ்ட் வீக் எங்களுடைய லீவு, டே ஆஃப். அதான் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஞ்சப்பருக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் சாப்பிட்டேன் லஞ்சுக்கு. அங்கே வந்துட்டு நெத்திலி ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது. அஞ்சப்பரை வந்துட்டு தமிழ் பாரம்பரியத்தோட அதே ஸ்டைலு, பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பீங்க பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்களை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபீல் குட்டாக இருக்குது. தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது நம்மளுக்கு. செம்மையாக இருந்தது அவங்களுடைய இது, எல்லா ஃபுட்டும். அதுவும் ஃபிஷ் ஃப்ரை, வாழை இலையில் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். தலப்பாக்கட்டு ஜீரக சம்பா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஸ்கோ போயிருந்தோம் நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு. காஸ்கோ போகிறதுக்கு வந்துட்டு தனியாக கார்டு இருக்குங்க. அந்த கார்டுக்கு பஞ்சு பண்ணால் தான் என்ட்ரி ஆக முடியும். உள்ளே போனதுக்கப்புறம் கோல்டை பார்த்தாலே மனசு பக்குங்குது. ராக்கெட்டு கூட பெட்ரோல் போட்டு தான் ஓடும். ஆனால் கோல்டுக்கு வந்துட்டு எதுவுமே தேவை கிடையாது. அந்த ராக்கெட்டை விட ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு ப்ரைஸு. இந்த வருஷத்துக்குள்ளே 1,50,000 தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஒரு பவுன் வந்துட்டு 2 லட்சம் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ட்ரம்பு கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் ஏறாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஆல்கஹால் செக்ஷனுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் சரக்கு வாங்கியிருந்தான். அதை வாங்கி அப்படியே அவனுக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு, அவன் பிறந்த நாள் லாஸ்ட் வீக்கு, அதனால் அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே போல் அமெரிக்காவில் உள்ள அடுத்த வீடியோவில் எல்லா இடத்தையும் நான் சுற்றி காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா எல்லாராலையும் அமெரிக்கா வர முடியாது. நானே வந்தது கடவுளுடைய கிருபை. எப்படி வந்தேன்னு தெரியல, வந்துட்டேன். சரிங்களா, எல்லாருக்கும் நான் சுற்றி காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்காவில் உள்ள எல்லா இடத்தையும் நான் போகிற எல்லா இடத்தையும் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், சுற்றி காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.